நீங்க இந்த சுத்தி டான்ஸ்லாம் ஆட போறீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. Come on girls. ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஸோ என் கெட்டப்லேயே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் யூ அ ஹாப்பி ஓணம். ஸோ நம்மளோட ஓம் ஸ்ரீ தாரா ஆஃபீஸ்லேயுமே வந்துட்டு ஓணம் செலிப்ரேஷன் வந்துட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓணம் வந்து செலிப்ரேட் பண்ணிருக்கோம். நம்ம ஓம் ஸ்ரீ தாராவில் ஒர்க் பண்ணுற கோமதி அக்கா, தேன்மொழி அக்கா, வைஷு, அருண் எல்லாம் சேர்ந்து வந்துட்டு பூக்கோளம் வந்துட்டு உள்ளே போட்டுட்ருக்காங்க. ஆனால் ஓணம் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், எதுக்கு இந்த பூக்கோளம் போடுறோன்றது அவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அவங்ககிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஒரு குட்டி டூர் மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். கம். ஹலோ, ஹாப்பி ஓணம். தேங்க்யூ. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். மைக் மட்டும் கொடுங்க, இவங்கள்ட்ட நம்ம கேட்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தேன்மொழி அக்காட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹாய்க்கா. ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம் சொல்லிடுங்க. ஹாப்பி ஓணம். ஓகே, பூக்கோலம் எதுக்கு போட்டுட்ருக்கீங்க? ஓணம் செலிப்ரேஷன். ஓணம் செலிப்ரேஷனுக்கு போடுறீங்கன்னு தெரியுது. பூக்கோலம் எதுக்காக ஓணத்துக்கு போடுறோம் தெரியலையேம்மா. தெரியலையா? ரொம்ப டீசெண்டாக ஒத்துக்கிட்டாங்க தெரியலன்னா, அதனால் அவங்கள நம்ம விட்டுருவோம். அடுத்து வந்து நம்ம கோமதி அக்காட்ட போவோம். அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட போய் கேட்போம். ஹாய்க்கா. ஹாய்மா, ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். ஓகே, சரி, செலிப்ரேஷன் சொல்லிட்டீங்க, பூக்கோலம்லாம் போட்டுட்ருக்கீங்க. எதுக்கு பூக்கோலம் போடுறோம்? ஒரு ஹாப்பினஸ்க்கு. ஹாப்பினஸுக்கு. இந்த பூக்கோலத்தை பார்க்கும்போது ஹாப்பினஸ் வரும். வரும். அதுக்காக வந்துட்டு பூக்கோலம் போடுறோம். ஒருவேளை இருக்குமோ தெரியல. நம்ம அடுத்த ஆள்கிட்ட வந்துட்டு போவோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட எங்களுக்கு வந்துட்டு சொல்லுங்கள், எதுக்காக வந்துட்டு நம்ம ஓணத்துக்கு பூக்கோலம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு எங்கள் செட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொல்கிறேன். அருணா கிட்ட வந்து நம்ம கேட்போம், அருணாக்கு வந்து பூக்கோலம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் அருணா. சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. சொல்லுங்க, எல்லாருக்கும் விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி ஓணம். ஓகே, ஸோ ஓணத்துக்கு எதுக்காக நம்ம பூக்கோலம் போடுறோம்? தெரியலக்கா. தெரியல. நெத்தி அடி எனக்கு தெரியலப்பா. தெரிஞ்சா போட சொன்னாங்க, போட்டோம். சுதீர் சார் தான் போட சொன்னாரு. சுதீர் சார் போட சொன்னாரு, மேம் போட சொன்னாரு. மேம் போட சொன்னாங்க, அதனால போட்டோம். அதனால போடுறீங்க. இல்லைன்னா போட மாட்டீங்க. இல்லாட்டி போட மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம். சரி, அழகா நீ சாரியில வந்திருக்கீங்களே, அது கூட வந்து சொன்னனாலதான். இல்லைன்னா பண்ணாடி பண்ண மாட்டாங்க. நாங்க எது சொன்னாலும் அது இவங்க தான் சொன்னது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்ககிட்ட வந்துட்டு இது கட்டிட்டு வாங்க, இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. இந்த வாட்டி கூட காலையில் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்ரைஸாக எல்லாருமே வந்துட்டு அழகாக வந்துட்டாங்க. சூப்பராக இருக்கீங்க எல்லாருமே. ஸோ இவங்களும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம வைஷு கிட்ட வந்து கேட்டுடலாம். ஹாய் வைஷு. ஹாய், விஷ் பண்ணிடலாம். ஹாப்பி ஓணம். ஓகே, ஸோ நீ சொல்லு, எதுக்காக வந்துட்டு நம்ம ஓணத்துக்கு பூக்கோலம் போடுறோம்? ஓணம் வந்து ஏன் பூக்கோலம் ஏன் ஓணம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு வேணால் தெரியும், ஏன் பூக்கோலம் போடுறாங்கன்னு தெரியாது. கிங் மகாபலியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வரத்துக்குள்ள ஃபோனை எடுத்து கூகுள் சர்ச் பண்ணிட்டா இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை, என் ஃபோனில் பார்க்கல, தேனக்கா ஃபோனில் தான் பார்த்தா. அதுவும் பாருங்க, உஷாரா வந்துட்டு தேன்மொழி அக்கா ஃபோனில் பார்த்துட்டா. ஸோ கிங் மகாபலியை வரவேற்கிறதுக்காக வெல்கம் பண்ணுறதுக்காக ஓணம். ஆனால் ஏன் பூக்கோலம் ஸ்பெஷலாக போடுறாங்க அது தெரியாது. அது கூகுள் பண்ண மாதிரி. சரி, ஓகே. ஸோ எதுக்காக வந்துட்டு நம்ம ஓணத்துக்கு பூக்கோலம் போடுறோம், ஓணத்தோட செலிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம மம்மிக்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேசிட்டே இருக்கும்போதே மம்மி வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. அவங்களும் அழகாக எங்களை மாதிரி ஓணம் சாரி போட்டிருக்காங்க. ஹாய் மம்மி. ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். எல்லாருக்கும் சொல்லிடுங்க ஹாப்பி ஓணம். ஓணம் வந்து நம்ம விஷ்ணுவோட ஒன் ஆஃப் த அவதார், வாமன அவதார், டாஃப் அவதார்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ். அந்த அவதார் வந்து எதுக்காக எடுத்தாங்கன்னா கிங் மகாபலி, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இவன்தோ அவனோட கிங்டம்ல வந்து அவன் நல்லா அவனோட ஜனங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாலும், செல்வ செழிப்போடு பார்த்துக்கிட்டாலும் அவன் வந்து ஒரு அசுரனோட கிளான் தானே. அதனால தேவர்கள் எல்லாம் பயந்துட்டு மகாவிஷ்ணு கிட்ட போனாங்க. மகாவிஷ்ணு ப்ரொடெக்டர். இந்த மாதிரி இவன் வந்து எங்க தேவலோகம் வந்துட போறான், நம்மளுக்கு ஒரு காம்படிட்டர் ஆயிடும் அப்படின்னு. பட் அதனால என்ன பண்றாரு அவரு, ஆனாலும் அவனுக்கு ஒரு ப்ரௌட் இருந்தது, ஏன் நான் வந்து பெஸ்ட் கிங்கு அப்படின்னு. அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு தான் வாமன அவதாரத்தில் வந்தார். வாமனம்னா குட்டியா இருக்கும், நம்ம வைஷு மாதிரி வச்சுக்கிறேன். என்ன வைஷு? ஸோ வைஷு மாதிரி குட்டியா இருக்கிற அவதாரில் வந்தார்.
உனக்கு என்ன வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாரு. உனக்கு என்ன வேணும், எனக்கு 3 அடி மண், என் காலடி வைக்கிற 3 அடி மண் அப்படின்னு கேட்டாங்களாம். நீயே துணுன்றிருக்க, நீ 3 அடி என்ன எவ்வளோ கேட்க போகிற, எடுத்துக்கோ அப்படின்னு. எடுத்துக்கோன்னு சொன்ன உடனே அவ்வளோ பெரிய ஜைஜாண்டிக் ஃபிகர் வந்து 1 அடியில் வந்து உலகளந்த பெருமாள் அப்படி சொல்லுவாங்கள்ல, இப்போ உலகத்தை ஆகாசத்தை எல்லாம் அளந்துட்டார். இன்னொரு அடியில் ஃபுல்லாக பூமியெல்லாம் அளந்து, இன்னொரு 3ஆவது அடி எங்கே வைக்கிறது தெரியலன்னொடனே அப்போ தான் அவனுக்கு தன் செய்த தவறு, அந்த திமிரு தெரிஞ்சுதான். 3ஆவது அடிக்கு என் தலையில் வைங்க அப்படின்னு சொன்னானாம். அப்புறம் எவ்வளோ பெரிய கிங்காக இருந்தாலும் தன் தலையையே சரண்டர் பண்ணி கொடுத்ததுனால நீ திருவோண நாள் அன்னைக்கு உன்னோட ஜனங்கள் எல்லாம் வந்து விசிட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆஃப்டர் டெத் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு அவங்க வர்ற நாள், அதனால் எல்லா கேரளா அந்த ரூல் பண்ணதுனால நம்ம கேரளைட்டு சொல்கிறோம். பட் ஜென்ரலாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டியது தானே. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு இதில் படித்தேன், தமிழ்நாட்டிலுமே வந்துட்டு ஓணம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிஃபோர் டேஸில். இப்போதான் வந்து அது கேரளா அப்படின்னு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாருமே சந்தோஷமாக அவரை வரவேற்று, ஏன்னா ஒரு நல்ல கிங், ஒரு நல்ல ராஜாங்கம் இருந்து அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அவரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த ஓணம் ஃபெஸ்டிவல் 10 days நடக்கும். இந்த பூக்கோலம்லாம் வந்து ஆக்சுவலாக ரவுண்டாக போடுவாங்க. நீங்கள் 2 ரவுண்டில் முடிச்சிட்டீங்க, 10 ரவுண்டு வரும். 10 ரவுண்டு வரணும். பட் கொஞ்சம் வேலை பழு, அதுக்கப்புறம் பூ கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டனால நாங்கள் வந்துட்டு இது ரொம்ப சுருக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஒரு பூக்கோலத்தை தான் வந்துட்டு அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் எஃபர்ட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ 10 சர்க்கிள்ஸ், முதல் நாள் ஒரு சர்க்கிள், 2ஆவது நாள் இன்னொரு சர்க்கிள் அப்படின்னு திருவோண அன்னைக்கு பெரியசா 10 சர்க்கிள் வரும். ஸோ அதுதான் இட்ஸ் ஆல்சோ த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட், எண்டிங் சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட் சீசன். ஸோ செல்வ செழிப்புக்கு நல்ல சந்தோஷத்திற்கு ஆன உரிய நாள். நல்லதுன்னா இன்னைக்கு தொடங்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஓணம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி இது ஏன்னா ஓணம்க்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, இதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரீசன் நாங்கள் மிஸ் அவுட் பண்ணது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில். ஆல்சோ இந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்களா அந்த காலத்துலலாம், செடி மரம் கொடியிலெல்லாம். அப்போ 10 நாளைக்கு தேவையான பூ ஒரு வீட்லேயும் வரணும்னு ஃபேமிலிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக போய் அந்த பூ இங்கே இருக்குது பறிச்சுட்டு வரலாம், அங்கேருந்து அது ஒரு 10 நாளும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடும் ஒரு ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. அப்போ குடும்பம் ஒத்துமையாக வர்றது, அன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஓணம் இப்போ இன்றைக்கி எப்படி நீங்கள் அடிச்சுட்டாலும் பிடிச்சிட்டாலும் இன்றைக்கி எப்படி எல்லோரும் ஒரே மாதிரி புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு நாங்கள் அடிச்சுக்கலாம் மாட்டோம் மேம். நம்ம அடிச்சுக்குவோமா? இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும். அதெல்லாம் ஒன்றா வந்து பூக்கோழ போட்டிக்கல அந்த மாதிரி தான். அப்பப்போ சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும், அது ரொம்ப பெரிய சண்டை. ஃபேமிலினா சண்டை வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும் இல்லையா. சும்மா ஸ்மூத்தாக போனால் சுவாரஸ்யம் இருக்காது. கண்டிப்பாக. ஓணம் இஸ் அ ஃபெஸ்டிவல். ஸோ மம்மி சொன்ன மாதிரி ஓணம் வந்துட்டு என்ன நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய மனுஷங்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேலை, எவ்வளோ பெரிய இது பண்ணிருந்தாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிரவுண்டிங், அதாவது அந்த கிராட்டிடியூட், அந்த கிரவுண்டிங்கோட நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரிமைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம்ல மம்மி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவல், அதுவும் இல்லாமல் 10 days செலிப்ரேட் பண்ணுறதுனால ஃபேமிலியோடு வந்துட்டு 10 days ஹாப்பியாக, அது என்ன சொல்கிறது, வருஷம் ஃபுல்லாக எங்கெங்கேயோ இருந்தாலும் அந்த 10 days ஃபேமிலியோடு செலிப்ரேட் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்ல. ஸோ அதுக்கான ஃபெஸ்டிவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ரீசன், நாங்கள் ஓணம் இதுக்காக தான்ப்பா நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் ப்ளீஸ் எங்களுக்கு கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை சுற்றி டான்ஸ்லாம் ஆட போகிறீங்களா? இதெல்லாம் ஆடுவாங்களே. ஆடினோம் நான் பார்க்கவே இல்லையா. ஓகே, மம்மி முன்னாடி வந்துட்டு உங்களுக்காக அதை நாங்கள் ஆடி காட்டுறோம். ஆடுங்க. கம் ஆன் கேர்ள்ஸ்.